பேதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவனுடைய வீடு விரைவில் நிலைகுலைந்துவிடும். Unless you are determined in your fear of the Lord, your house is going to come down on you. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 27 வசனம் 3. கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது பயம் இல்லாமல் இருந்தோம் என்றால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தான் நஷ்டம். எப்பொழுது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அஞ்சி வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஒழுக்கத்துடன் வாழவும் பாவத்தின் மீது வெறுப்புண்டாகும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கிறார், அதனால் நான் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் எழ வேண்டும். அந்த எண்ணம் எழுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த குடும்பம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சி தூய்மையாக வாழ்கின்றதோ அந்த குடும்பம் திருக்குடும்பமாக விளங்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கட்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலுக்கும் வெள்ளத்துக்கும் அசையாது. கர்த்தர் இயேசுவில் கட்டும் வாழ்க்கை அசையாது, எந்த நிலையிலும் ஒரு போதும் அசையாது. எந்த நிலையிலும் ஒரு போதும் அசையாது. கட்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலுக்கும் வெள்ளத்துக்கும் அசையாது. கர்த்தர் இயேசுவில் கட்டும் வாழ்க்கை அசையாது, எந்த நிலையிலும் ஒரு போதும் அசையாது. எந்த நிலையிலும் ஒரு போதும் அசையாது.